ஏண்டி பூஜா போலு இங்கே வாங்க. என்ன நைனா மூஞ்சி சந்தோஷமா இருக்கு, வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? என்னடா அந்த பெல்ட் எடுக்கணுமா? ஐயோ இல்லைப்பா, சும்மா கேட்டேன். சரிடா, ஈவினிங் ஃப்ரீயாக ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? ஈவினிங்கா? எப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. நீ தானே சொல்லியிருக்க படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு, அதான் நான் படிக்கிறேன். அப்போ சரி, நீங்கள் ஏறி நானும் உங்கள் அம்மாவும் மட்டும் படத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். இது படத்துக்கா? என்னப்பா சொல்கிற? என்னங்க சொல்கிறீங்க? படத்துக்கா? அதுவும் இன்னைக்கா? ஆமாண்டி, அதுவும் சின்ன தேட்டர்லாம் இல்லை, மாலில் போய் பார்க்க போகிறோம். யோ நைனா, என்னெல்லாம் அங்கே யாருமே கூட்டு போனது இல்லையா, நீ கூட்டு போயா? சரிடா மௌனே, கூப்பிட்டு போகிறேன். என்னங்க போனஸ் எதுவும் போட்டாங்களா? நீ வேற, அவனுங்களாவது போடுறதா? அவனு ஆஃபீஸில் எனக்கு வவுச்சர் கொடுத்தாங்கடா. அதான பார்த்தேன், நீ 10 ரூபா கொசு வட்டிக்க பேரம் பேசுகிற ஆளாச்சே. வர வர வாய் நீளுது, டிவி கனெக்ஷனையும் கட் பண்ணாதான் சரி வரும். ஐயோ அப்பா, நான் ஒரு பேச்சுக்கு சும்மா சொன்னேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா நானும் வரேன்ப்பா. பரவாயில்லையே, ஆஃபீஸில் இதெல்லாம் தராங்களே. அப்படியாப்பா, அங்கே இன்டர்வலுக்கு ஐஸ்கிரீமும் பாப்கார்ன்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுப்பா. பாத்தியாடி விட இங்கேயே இப்படி பண்ணுறா, அங்கே போய் என்ன பண்ண போகிறானோ? ஏங்க பிள்ளைய திட்டுறீங்க? பாவங்க. நம்ம 50 ரூபா மட்டும் வச்சுட்டு மற்றதை இங்கேயே வச்சிருவோம், இல்லைனா இவன் நம்மளை விட மாட்டான். என்ன நைனா வெறும் 50 ரூபா மட்டும் எடுக்கிறாரு, மீதி காசை டேபிளில் வைக்கிறாரு. சரி ரைட்டு, நம்ம எதுவும் எடுத்து வச்சுப்போம். 2 hours later. ஏங்க ஒரு பாப்கார்ன் கொடுங்க. எனது 300 ரூபாயா? என்னப்பா இவ்வளோ ரேட் சொல்கிற? என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லையே. அப்பா எனக்கு தெரியும்ப்பா, நீ தான் டேபிளில் மறந்து வச்சுட்டு வந்துட்டியே, அதான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தா இப்போ வாங்க பாப்கார்னை.